ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாட்களில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிசாசின் கிரியைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு அடிஸ்தானமாக நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலே நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பிசாசினுடைய கிரியைகள் என்று சொன்னால் எதை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி இந்த கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். பிசாசு நேரடியாக நம்ம யாரையும் நான் பிசாசு வந்திருக்கிறேன், உன்னை என்ன பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லி அவன் எப்போவுமே அவன் சொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு தந்திரமானவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் தந்திரமாய் கிரியைகளை செய்கிறதான ஒரு தன்மையை நாம் தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. சிலர் பிசாசு இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்கள், நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்ப்போம். எப்படி இருப்பான், கருப்பாக இருப்பான், 2 கொம்பு வச்சுருப்பான், இதான் பிசாசு அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் நம்ம என்ன செய்வார்கள், அடையாளம் காண்பித்து சொல்லி கொடுக்கறதான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். ஆனால் பிசாசு உண்மையிலேயே அவன் அப்படிப்பட்டவனா என்று சொன்னால் அவன் அப்படிப்பட்டவனாக கிடையாது. ஏன்னு சொன்னால், அவன் அழகான ஒரு மனிதனாய் வருவான், இல்லை அழகான ஒரு பெண்ணாய் வருவான், ஏன்னு சொன்னால் பிதாவாகி தேவன் அவனை எப்படி சிருஷ்டித்தார், அழகான ஒரு தேவ தூதனாகத்தான் தேவன் அவனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த தூதனானவன் தான் பெருமையினால் அவன் என்ன செய்கிறான், அவன் பிசாசாய் மாறினான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி அவன் என்ன செஞ்சான், பெருமையினால் ஆனதுனால அவன் என்ன செஞ்சான், தேவனால் தள்ளப்பட்டவுடன் அவன் உருவம் கருப்பாய் மாறிட்டு என்பது அல்ல, அவன் தந்திரமாக கிரியை செய்கிறவனாய் மாறிவிட்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவது பிசாசு அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கிறானா என்பதையே அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஜனங்கள் என்ன சொல்கிற நம்பக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பிசாசை குறித்து நான் பார்க்கும்போது அவன் உலகத்தில் கிடையாது. ஏன்னா இந்த உலக ஜனத்தினால் பேசுகிற அவன் ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். ஏன்னா இது கூட பிசாசினுடைய ஒரு தந்திரம்தான். ஏன்னா அதாவது இவன் பிசாசு செய்கிறான் என்பதை ஒரு மனுக்குலம் அறிந்துவிடக்கூடாதபடிக்கு அவன் நினைச்சிடான், அவன் செயல்பட்டு கொண்டிருப்பது இந்த நாட்களில் தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்கும்போது அங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசானவன் எவ்வளவு தந்திரமாக கிரியை செய்தாலும் நமக்குள்ள இருக்கும் ஆவியானவர் அவனை காட்டி கொடுத்து விடுவார், அவனுடைய தந்திரங்களை நமக்கு வெளிப்படுத்தி விடுவார் என்று சொல்கிற அந்த விசுவாசத்தின் தன்மை நமக்குள்ளே இருக்க வேணும். ஏன்னா அவன் வேத வசனத்தினுடைய அந்த வசனத்தில் அவன் வெளிச்சத்தில் பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டால், அவனுடைய தந்திரங்களை அதாவது வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் என்ன செய்யணுமா, அவனுடைய தந்திரங்களை நாம் தெரிந்து கொள்ளும்போது நாம் என்ன செய்வோம், நாம் பாதுகாக்கப்படுவோம். நாம் அவனை சுலபமாக மேற்கொள்ள முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும், அவனுடைய தந்திரங்கள் என்ன, அவனுடைய செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் சில காரியங்களை வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது அவன் செய்கிற காரியமே மனுஷனை பாவம் செய்ய வைப்பது. இன்னைக்கு பாவம் செய்வது மனுஷனுக்கு பிரியம் கிடையாது, பாவம் செய்வது மனுஷனுக்கு விருப்பமும் கிடையாது. ஆனால் இந்த பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் தந்திரமாக அவனுடைய கிரியைகள் ஒன்று மனிதர்களை பாவம் செய்ய வைப்பது. ஏன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், பாவம்தான் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிறதான
அந்த பிரிவினையை உண்டாக்குவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாளை பற்றி நமக்கு தெரியும். இவர்கள் தெய்வனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்போ இவர்கள் ஏதேன் தோட்டத்திலே சந்தோஷமாக இருந்தவர்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த நாட்கள் என்ன கிடையாது, வியாதி கிடையாது, அந்த நாட்களில் பயம் கிடையாது. அந்த மனிதனை குறித்த பயமோ, மிருகங்களை குறித்த பயமோ, இல்லை இயற்கை சீற்றங்களை குறித்த பயமோ எதுவும் இல்லாமல் அவங்க பயமற்றவர்களாய் அவர்கள் இன்னசென்ட் அவங்க கர்த்தரோடு கூட அவங்க உலாவி, அதாவது அவரோடு கூட சஞ்சரித்து உலாவி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது? பிள்ளை, அதாவது இருந்த உறவு தகப்பன் பிள்ளைகளுக்குண்டான ஒரு உறவு. அந்த சந்தோஷத்தை பார்க்க பிசாசினால் தாங்கி கொள்ள முடியலை. அப்போ இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள அவர்கள் அதாவது கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அதை நிச்சயமாக அவனால் என்ன செய்ய முடியாது, தாங்கி கொள்ள முடியாது. எப்படியாவது அவங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை தான் நிச்சயமாக நிற்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே போலத்தான் இந்த ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவரிடத்தில் தெய்வம் எப்படி பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைச்சான். தந்திரமாக யோசித்து பிரித்தது மட்டுமல்ல, இந்த மனுகுலம் சாபத்துக்குள்ளாக வேண்டும் என்று சொல்லி அவன் தந்திரமான கிரியைகளை செய்தான் என்று சொல்லி நம்ம தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா பிசாசு மகா தந்திரமான பிரதானிகள் சர்ப்பத்தின் ரூபத்தில் ஏவாள் இடத்துல வந்திருக்கான். எப்படி சர்ப்பத்தின் ரூபத்தில் ஏவாள் இடத்து வந்தது மட்டுமல்ல, அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னால், நான் தேவனோடு இருந்தேன், அவர் என்னை தள்ளிவிட்டார், என்னை பிசாசு என்று சொல்கிறார்கள். அதனால் அப்படியெல்லாம் அவன் என்ன சொல்ல, அங்கே பரிதாபப்பட்டு ஒன்று அங்கே பேசவில்லை. தன்னை குறித்து அவன் எந்த காரியத்தை அவன் சொல்ல வர கிடையாது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் எதான் எனக்கு பெரிய கூட்டம் இருக்குது, எனக்குள்ள சாம்ராஜ்யம் இருக்குது, அதெல்லாம் அவன் சொல்ல வரவே கிடையாது. ஏன்னா ஆதாம் இருக்கும்போது பேசினா அவனுக்கு தெரியும். அவன் நினச்சிடான், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்வேன்னு சொல்லி அவன் சொல்லிடுவான். அதனால இந்த பிசாசு என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஏவாளுடைய பலவீனத்தை அவன் பயன்படுத்துகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி சில பேருடைய ஆசைகள்னால இன்றைக்கி என்ன செய்யுது, இன்றைக்கி ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். பேராசை என்று சொல்வது அது சாத்தானால் கொண்டு வருகிறதான, அதாவது மனிதன் பாவத்துக்குள் விழுந்து போவதற்கு சாத்தான் எடுக்கிற முயற்சிகளிலும் அது பிரதானமான ஒரு முயற்சி என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அப்படித்தான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் தந்திரமாக அவங்க ஏவாட்ட வந்து என்ன செய்கிறான், அவன் கர்த்தரையே கேள்வி கேட்கும்படியான ஒரு காரியத்தை செய்து அவளை வைத்து பாவம் செய்ய வைக்கிறான். எப்படி ஆண்டவர்கிட்ட அவங்க திரும்ப நினைச்சணும், கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏவாளை வைத்து பாவம் செய்வதற்கு முதலாவது அவன் நினைச்சான், அவன் தூண்டி விடுகிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப முதலாவது அவன் செய்கிற ஒரு காரியம் என்ன, பாவம், மனிதனை பாவம் செய்ய வைக்கிறான். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படியாமையின் பாவத்தை குறித்து அங்கே பார்க்க முடிகிறது. கீழ்ப்படியாமையின் பாவம் என்ன, ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா, நீ எல்லாத்தையும் இருந்தாலும் இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த ஜீவ விருட்சத்தின் நீ கனியை நீ புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஆனால் இவன் பிசாசு அது கனியை புசிப்பதுனால உனக்கு பாவம் இல்லை என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறான். அதனால் அங்கே முதலாவது என்ன நடக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, பிசாசு அந்த பாவத்தை அவர்களை கொண்டு செய்ய வச்சு செஞ்சிட்டான். அவர்களுக்கும் தெய்வத்துக்கும் பிரிவினை உண்டாக்குற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அதனால அங்கே என்ன நடந்துச்சு, ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ அந்த சந்தோஷத்தை நிம்மதியும் இழந்தது மட்டுமல்ல, தேவனோடு கூட இருந்த ஐக்கியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். இப்போது நினைச்சுறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, வேர்வை சிந்துறாங்க, ஆனால் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அதனால பிரோஜனமற்றிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. அந்த ஒரு கீழ்ப்படியாமை போனதுனால நம்ம என்ன பார்க்குறோம்,
அவங்க சகோதரர், அதாவது காயினும் ஆபேலுனால, காயின் தன் உடன் பிறந்த சகோதரனாகிய ஆபேலை அவன் கொலை செய்தான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இதனால என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சந்ததியே பாதிக்கப்பட்டு போயிருச்சு. காரணம் என்ன? சாத்தானுடைய தந்திரமான செயல்பாடுகளுக்குள்ளும் நாம் சிக்குண்டு போறதுனால இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தலைமுறைகள் இன்னைக்கு என்ன செய்யுது? பாழாக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் நான் எப்போவுமே நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்யணும்? நிதானித்து அறிந்து கொள்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். யார் சொன்னாலும் சரி, யார் எதை குறித்து பேசினாலும் சரி, கர்த்தருடைய வசனம் நமக்கு எதை போதிக்கிறது? தேவன் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும் என்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து போயிடுவோம். இன்னைக்கு நிறைய பேர், அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது இன்னைக்கு ரொம்பவும் இன்னைக்கு அது ஒரு முடியாத காரியமாக இருப்பதை இந்த நாட்களில் நாம் பூமியிலே பார்க்க முடிகிறது. ஆனால் தாவீது ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது, தாவீது ராஜா கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றதான ஒரு மனுஷனாக இருக்கிறார். எதனால? அபிஷேகம் பெற்ற மற்ற மனிதன் அவர் எந்த காரியத்தை செய்தாலும் அவர் என்ன செய்கிறார்? தேவனிடத்தில் விசாரித்து செய்கிற ஒரு மனிதனாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு தாவீது ராஜாவையே பிசாசு என்ன செய்றான்? அவன் ஏமாற்றினான் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி அவன் ஏமாற்றினான் அப்படின்னு சொன்னால், 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 1வது வசனத்தில், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ பிசாசன் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி தேசத்தை ஆளுகிறதான அந்த ராஜாவை, அதாவது தாவீதை வஞ்சித்தால் தேசத்தை ஒரு அசைத்து விடலாம் என்று சொல்லி அவனுடைய எண்ணம் இருக்கிறது. அப்போ தேசத்திலே ராஜா பாவம் செய்து அவன் பாவத்துக்குள்ள தேசத்தை ஆளுகிறவர்கள் பாவத்துக்குள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வசனத்தின் மூலமாக நான் படிக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேசத்தை ஆளுகிறவர்கள் துன்மார்க்கராக இருந்தால் அந்த தேசம் துன்மார்க்கத்துக்குள்ளாய் போய்விடும் என்று சொல்வது அது ஆணித்தரமான உண்மையாக இருக்கிறது. அப்போ அவன் என்ன செய்யறான்? அவன் தந்திரமாக இப்போ தாவீது கிட்ட வரான். வந்து என்ன செய்யல, ஞாடு மேய்த்து கொண்ட உன்னை தேவன் இவ்வளவு பெரிய ராஜாவா உயர்த்தியிருக்கிறார். இன்றைக்கு உன் தேசத்தை பார், எவ்வளவு ஜனங்கள், வாலிபர்கள், யுத்த புருஷர் எல்லோரையும் கணக்கெடுத்து பார், எத்தனை லட்சம் பேர் உன் பக்கத்தில் இருக்கிறார்கள் உனக்கு தெரியும் என்பதற்காக ஒரு ஆசையத்தான் தோண்டி விடுறான். பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம இருதயத்துக்குள்ள அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, சில ஆசைகளை அவன் தூண்டிக்கிட்டே இருப்பான். நீ இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்வான்னு சொன்னால், நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத சில ஆசை வார்த்தைகளை அவன் என்ன செய்வான்? தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அதை ஒரு நாளும் அந்த தூண்டுதலுக்கு என்னை விட்டுவிடவே கூடாது. ஏன்னா ஒரு ராஜா தன் ஆளுகை செய்யும் தேசத்தில் ஜனங்களை கணக்கெடுப்பது பாவமா என்றால் அது சாதாரணமாக அதை எடுத்துக்கொண்டால் அது பாவம் கிடையாது. ஆனால் வேதத்தின் பிரகாரம் அது தவறான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி நம்ம இன்னும் கர்த்தர் ஆபிரகாமை நீ வானத்தை அண்ணாந்து பார், அதில் காணப்படுகிற நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னால் எண்ண முடியுமா? கடற்கரை மணலை உன்னால் எண்ண முடியுமா? முடியாது. அதே போல் எண்ண முடியாத அளவு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம், 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது இருக்கும். ஆனால் இப்போ பிசாசு அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே தாவீதினுடைய காரியத்துக்கு வரும்போது, அதனால் பிசாசு தாவீதினிடத்தில் ஜனங்களை கணக்கெடுக்கணும் என்று சொல்கிறான். ஆக ஒரு பெருமையான சிந்தனையை தாவீதின் இதயத்துக்குள்ளே தோண்டி விடுகிறான். அப்போ நான் இவ்வளோ ஆளுக்கு நான் ராஜாவாக இருக்கிறேன்னா,
இல்லை இவ்வளவு எனக்கு ஆண்டவர் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு, நிறைய எனக்கு பணம் அதாவது ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு, இதெல்லாம் எனக்கு எப்படி அப்படி சொல்லி சில பேருக்குள்ள பெருமை வருது பார்த்தீங்களா? இந்த பெருமை நினைச்சதான் சாத்தான் தூண்டி விடுகிறான். ஆனால் பிசாசு தாவீதுக்குள்ள போகலை. ஆனால் நினைச்சிடான் வெளியில் இருந்து அவரை தூண்டி விடுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அதே போல் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட எந்த காரியமாக இருந்தாலோ நம்ம மிகவும் கவனமாக செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்னுச்சு நாம் ஆண்டவரையே சோதிக்கும்படியாக என்ன செஞ்சாமல் போனான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே என்ன செய்யறான், நீ இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடணும்னு சொல்கிறான், நீ குதியும்னு சொல்கிறான். அவன் ஆண்டவர் அதெல்லாம் அவன் அசட்டு அவர் வசனத்தை வைத்து அவனை நிச்சயம் எடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அதே அவன் எப்படிப்பட்ட மனுஷன் அதெல்லாம் நினச்சணும். அவன் வெளியிருந்து நம்ம தூண்டுவான், நம்மோடு தேவன் நம்மோடு பேசுவது போல இருக்கும். அது நமக்கு நன்மையை கண்டு வருவது போல இருக்கும். ஆனால் அது தெய்வ சித்தத்திற்கு சில நேரங்களில் மாறாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். நமக்கு தெரியாது. ஒருவேளை இதெல்லாம் நமக்கு வரும்போது இது ஆண்டவர் தான் தருகிறார், ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டே இருப்போம். ஆனால் அது நமக்கு ஆரம்பத்தில் லாபமாக இருந்தாலோ அது முடிவில் நமக்கு என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் பிசாசு தாவீதை தூண்டி விடுகிறான், அவன் ஏவாளை தூண்டி விடுகிறான் பாவம் செய்யும்படியாக. ஆனால் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தாவீது ராஜா என்ன செய்றா, நான் செய்வது பாவம், அந்த செஞ்ச பாவத்தினால தேசம் பாதிக்கப்பட்ட உடனே அவர் மனம் கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட நினைச்சார் ஒப்புரவானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒப்புரவாக அடுத்த கணமே அந்த தேசம் தேவனால் பாதுகாக்கவே தான் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நம்ம நினைச்சணும் அனுதினமும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம், தேசத்தை ஆளுகிற நமக்குள்ள எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அந்த ஒரு தெளிவான ஒரு ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு என்று சொல்லி யோவான் 13ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது வேதம் தெளிவாக ஒன்றை நாம் அறிந்து கொள்ள முடியும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனுக்குள் பிசாசு நுழைய முடியுமா என்று சொன்னால் யூதாசுக்குள் பிசாசு உடனே நுழைந்து விட இல்லை, வெளியிலிருந்து அவன் நுழைஞ்சு விட்டான். ஏன் சொன்னால் யூதாசை தூண்டின காரணம் யூதாசுக்குள்ளே இருந்த பண ஆசை என்கிற ஒரு பலவீனத்தை பிசாசு நன்கு அறிந்து வைத்திருந்தான். இன்னைக்கு பிசாசு எல்லா இடத்துலையும் அவன் நம்மளை சோதிப்பது கிடையாது, எல்லா இடத்துலையும் நம்ம அவன் வேதனைப்படுத்துவது கிடையாது. அவன் எதை கையில் எடுக்கிறான்னு சொன்னால் நம்மளுடைய பலவீனத்தை தான் அவன் கையில் எடுப்ப எப்போவுமே. உதாரணமாக நம்ம எடுக்கிறோமே, இப்போ பண ஆசை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், மறுபடியும் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும், அது பாவமா அது நியாயமா அப்படியெல்லாம் அங்கே சிந்திக்க விட மாட்டான். நீ எப்படியாவது நீ பணத்தை சம்பாதி, அவ்வளோதான். இல்லை ஒரு குடிகாரனை நம்ம எடுக்கிறோமே, நீ எப்படியாவது நீ குடிச்சு அழிஞ்சுப்போ, அவ்வளோதான். அப்போ அந்த அவங்களுடைய பலவீனம் என்ன, இப்போ சிலவங்க சர்ச்சைக்கு வர நல்லா இருப்பாங்க, ஆனால் சர்ச்சைக்கு வர்ற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பலவீனம் அவங்கள தொடர்ந்து பிடிக்கும். அவங்க நினைப்பாங்க இது என்னுடைய பலவீனம். அது உங்களுடைய பலவீனம் இல்லை, உங்களுடைய பலவீனத்தை சாத்தான் தனக்கு ஒரு ஆயுதமாய் அவன் நினைச்சா அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதான அனுபவத்தை பார்க்க முடிகிறது. அதுதான் யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையிலும் அவன் செய்ததான ஒரு பெரிய ஒரு தந்திரமான செயல்பாடாக இருந்தது. ஏன்னா இப்போ எந்த இடத்துல இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த நம்ம எல்லாரிடத்துலையும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும், எல்லா மனுஷங்கிட்ட பலவீனம் இருக்கும். ஆனால் அந்த பலவீனத்தில் நம்ம நினச்ச நம்முடைய ஆசை அது எந்த விதத்தில் ஆசையாக இருந்தாலும் கூட நம்ம சில நேரங்களில் நான் வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், தேவ சித்தத்துக்கு மாத்திரம் நம்மை ஒப்பு கொடுத்து
செபிக்கிற ஒரு ஜெபாவியை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் விரும்புவதைத்தான் விரும்ப வேண்டும். நமக்காக ஆசைப்பட்டு ஊழியம் செய்வதற்கு பிசாசு நுழைய. ஏன்னு சொன்னா தேவ சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. அதனால நமக்கு அநேக பாதிப்புகள் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை 12 பேர்ல யார் பலவீனமாக இருந்தால் பிசாசு கவனித்த போது ஆண்டவரோடு கூட எத்தனை 12 பேர் இருந்தாங்க. அதில் யார் பலவீனம் என்று சொல்லி அவன் யோசிக்கும் போது அது யாரு? யூதாஸ் காரியத்து மட்டும்தான். ஆனால் ஏன் சொன்னால் ஆண்டவர் இரவும் பகலும் ஜெபித்து தான் அந்த 12 சீஷர்களை தமக்காக தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த யூதாஸ் காரியத்துக்களும் தேவனுடைய அதிகாரம் உண்டாயிருந்தது. வியாதிஸ்தரை சுகமாக்கினவன் பிரசங்கம் பண்ணினவன் கர்த்தருக்காக எல்லாம் செஞ்சவனை கூட பிசாசானவன் அவனை ஒரு தூண்டுதலுக்குள்ளாக கொண்டு வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம பிசாசு நம்மை தூண்டும் போது அதை நம்ம என்ன செய்யணும்? இனம் கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்தால் மறுபடியும் அவன் நமக்குள்ளே வந்து விடுவான். ஆமேன். இது நிச்சயமான ஒரு வார்த்தை. ஏன்னா யோவான் 13:27 வாசிக்கும் போது இருக்கும், அந்த துணிக்கு அவன் யூதாஸ் காரியத்தை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்போ பிசாசு எடுப்பிலே யூதாஸுக்குள்ளே போக முடியலை. மாறாக பிசாசின் தூண்டுதலுக்கு யூதாஸ் இடம் கொடுத்து அதை குறித்து யோசித்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தால் பணம் வரும். அப்போ அந்த யூதாஸுக்குள்ளே இன்னொரு எண்ணமும் இருந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார்? அவர் அநேக பிசாசுகளை அவர் துரத்தி இருக்கிறார். அநேக விதமான நோய்களை குணப்படுத்தியிருக்கிறாரு. கடல் மேலே நடந்திருக்காரு. அப்போ இந்த யூதாஸுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக ஒரு காரியத்தை பார்ப்போம்னு சொன்னால், நம்ம காட்டி கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம காசை வாங்கிடுவோம். ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை கொலை செய்ய முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ அற்புதங்களை செஞ்சவர், அவ்வளோ காரியங்களை செஞ்சதுனால அந்த மனுஷன் நினைச்சான் அவன் உறுதியாக இருக்கிறான். இயேசு எப்படி அவங்களால அடிக்க முடியும்? எப்படி அவங்களால பிடிக்க முடியும்? அப்படிங்கிற அந்த அந்த சிந்தனையில் அவனுக்கு அந்த சிந்தனை அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் என்ன செஞ்சிட்டான்? அவன் அந்த பிசாசினுடைய தூண்டுதலுக்குள்ள விழுந்து அவன் 30 வெள்ளிக்காசு அவன் வாங்கினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன நடந்துச்சு? 30 வெள்ளிக்காசை வாங்கின பிற்பாடுங்க ஆண்டவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, சிலுவையில் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் காசுக்காக மாத்திரம் இயேசுவை காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் நினச்சான். அவன் மனம் வருந்துகிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு காசு கிடைச்சிருச்சு, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி நாம் ஓடி போயிடலாம் என்று நம்ம இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் பிசாசினால் கொடுக்கப்பட்ட எல்லாமே அது நமக்கு அழிவை கொண்டு வரும் என்பதற்கு அது யூதாஸ் காரியத்து நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த காசை வாங்கி அவர் சிலுவையில் ஆண்டவர் சிலுவையில் அடித்த பிற்பாடு அதை வீசிவிட்டு அவர் என்ன செஞ்சிட்டார்? அவர் நாண்டு கொண்டு செத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்ம வாசிக்கிறோம். அனனியா சப்பீராலை குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்க 2 பேரும் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து பார்க்கும்போது கணவன் மனைவியுமாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். 1ஆம் நூற்றாண்டு எருசலேமின் திருச்சபையில் விசுவாசிகளாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் திருச்சபை விசுவாசி எல்லாரும் தங்கள் சொத்துக்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதபடியில் கொண்டு வந்து வைக்கும்போது நாம் நம் சொத்துக்களை விட்டு கர்த்தருக்கு கொடுத்துடலாம் என்று அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அவர்களிடத்தில் கேட்கவில்லை. இவர்களுக்குள்ள ஆசை என்னென்ன? கர்த்தர் கேட்கல, அவர்களாக விட்டார்கள். தங்கள் கையில் வந்த பணத்தை பார்த்தவுடன் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு, இது எல்லாம் நான் எப்படி போய் கொடுக்கணுமா நினச்சுன்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசிக்கும் போதே இந்த காரியத்தை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் நம்ம கொடுக்கணுமா வேண்டாயா நினச்சுன்னா தசமபாகம் நம்ம சபைகளுக்குள்ளே கொடுக்குறோம். 1000 ரூபா வரும்போது 100 ரூபா கொடுக்குறோம்.
அந்த 10,000 வரும்போது 1,000 கொடுக்குறோம், 1,00,000 வரும்போது 10,000 கொடுக்கணும். ஆனால் என்ன செய்ய மாட்டோம், நம்ம அது செய்வது கிடையாது. ஏன்னு சொன்னால் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு தூண்டல் அப்படியே இருக்கும், இவ்வளவு நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்படித்தான் நம்ம பிசாசு நம்மளை வஞ்சித்துக்கிட்டே இருப்பான். ஆனால் பரிசுத்த பேதுரு அவர்களுக்கு பரிசுத்தாவின் சொல்லும்படி அப்போஸ்தலர் 5:3 வாசிக்கும் போதே பரிசுத்த பேதுரு அவங்கள்ட்ட என்ன சொல்ல, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினதென்ன, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போனா என்று சொன்ன உடனேயே அனனியா என்ன செஞ்சிட்டான், அவன் விழுந்து செத்தான் என்று சொல்லி கொஞ்சம் பார்க்குறோம். அவனுடைய மனைவி விழுந்து அவளும் செத்து போன. மொத்தத்தில் அனனியா குடும்பமே பிசாசின் வஞ்சகத்திற்கு அடிமைப்பட்டதுனால அந்த குடும்பமே அழிந்து போனதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இதை கேட்கிற என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான அனுபவங்கள் உண்டு. அந்த பிசாசின் கிரியைகளுக்கு நாம் என்ன செஞ்சு விடுகிறோம், தன்னை ஒப்பு கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. நாம் எல்லா காரியமும் எனக்கு ஆண்டவர் தான் செய்கிறார் என்று சொல்லி அல்ல, நாம் அழிந்து போகும்படியாக, நம்முடைய தலைமுறைகள் சீரழிந்து போகும்படியாக அநேக தந்திரமான ஆசீர்வாதங்களை இன்னைக்கு அநேக பேருக்கு பிசாசானவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம் அதிலெல்லாம் அகப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. நாம் பாவம் செய்து அழிந்து போவதற்காக அல்ல, பிசாசை எதிர்த்து நிற்பதற்காக தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ நம்மளும் அதுக்கு என்ன செய்யணும், அதில் சிக்குண்டு போகாதபடிக்கு நம்மை தெளிவாய் பாதுகாத்து கொள்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்குள்ளே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் நமக்கு செய்ய போகிற காரியங்கள் அது நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், அந்த பிசாசினுடைய தந்திரங்களுக்குள்ளே நாம் சிக்குண்டு போகாதபடிக்கு நம்மை நாம் பாதுகாத்து, ஏன் சின்ன பிசாசின் தந்திரக்குள்ளுக்குள் நாம் சிக்குண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய தலைமுறையும் என்ன செய்யும், அது வஞ்சிக்கப்பட்டு வேதனைக்குரிய தலைமுறைகளாக மாறிப்போகும். அதனால் அப்படிப்பட்டதான இந்த தந்திரத்துக்குள் நாம் சிக்குண்டு போகாதபடிக்கு தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிற அவருடைய வார்த்தை நமக்கு எதை கட்டி கொடுக்கிறதோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.